பிட்டு பஹானே பாஸ் புதிய ஷோ தினமும் மதியம் 12:30 மணிக்கு சோனிக்கல். Watch full episodes on Jio Hotstar. போலீஸ் போலீஸ் யாராவது போலீஸை கூப்பிடுங்க. உன்னை பிடிக்காம நாங்க விட மாட்டோம். போலீஸ் போலீஸ் யாராவது போலீஸை கூப்பிடுங்க. காப்பாத்துங்க. போலீஸ் போலீஸ் யாராவது என்ன காப்பாத்துங்க. யாராவது போலீஸை கூப்பிடுங்க. போலீஸ் போலீஸ் எனக்கு பின்னால ரவுடிங்க வராங்க. போலீஸ் வந்துருச்சா? என்ன சார் இது? இன்ஸ்பெக்டர் மன்மானி ஆன் டியூட்டி. நான் குடிக்கிறது வடிகட்டாத டீல. சட்டத்தோட கால்கள் நீளமானது. ஓட முயற்சி பண்ணீங்க, நான் ஓடி வந்து பிடிச்சிருவல. ஆமா சார். வாவ், இது ரொம்ப அற்புதமா இருக்குல்ல. செல்ஃபி ஒன்னு எடுத்துக்கலாம். வேற என்ன பண்றது? போலீஸை கூப்பிடுங்க, செல்ஃபி எடுக்கறேன். போலீஸ் போலீஸ். ஐஸ்கிரீம் சாப்பிடு. போலீஸை எப்படியாவது கூப்பிடு. பாஸ், இதால இனிமே தப்பிக்க முடியாது. அப்படியா? இப்ப பாரு எப்படின்னு. ஐயோ என்ன? கடு, இந்த பட்டுவோட 6வது அறிவு சொல்லுது இங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஆபத்து வர போகுது. அப்படியா? என்ன பட்டு, இத நீ சொன்ன ஆபத்தா? சில்லி பாய். போலீஸை கூப்பிடுங்க, போலீஸை கூப்பிடுங்க. அந்த ரவுடிங்க என்ன பிடிக்க வந்துகிட்டு இருக்காங்க. சூப்பர்ப்பா, இந்த பேரட் ரொம்ப அழகா இருக்குல்ல. ஆமா, உன்னை யார் பிடிக்க வர்றது? பேசிக்கிட்டே இருக்காதீங்க, பின்னால பாருங்க, அவங்க என்ன பிடிக்க வந்துகிட்டு இருக்காங்க. ஓ நோ. ஏ கட்டு, இந்த கிளி உண்மையிலேயே ஆபத்துல இருக்குப்பா. சரி ஒண்ணு பண்ணு, நீ பேசாம வந்து எங்க ஜீப்ல உட்காந்துக்கோ. கமான் சீக்கிரம். கட்டு சீக்கிரமா ஓட்டுப்பா, அட்டாக் எல்லாம் பயங்கரமா இருக்கு. இப்பெல்லாம் மனுஷ பயப்புள்ளைங்க பறவைங்களை கூட விட்டு வைக்கிறது இல்ல பாரு. சரி பட்டு, நல்லா டைட்டா புடிச்சு உட்காந்துக்கோ. எப்படி அவனுங்களை தசை திருப்பி விட்டன்னு பார்த்தல? ஓ நோ, இவனுக்கு திரும்ப ஃபாலோ பண்றாங்களே. சார் குண்டு நம்ம பக்கத்துல வருது. அடிக்க போது ரெடியா இருங்க. ஓட முயற்சி பண்ணாதீங்க. ஓடுனிய உங்களை ஓடி வந்து நான் பிடிச்சிருவேன். சமத் சிங், எனக்கு டீ குடுல. அதுக்கு முன்னாடி இங்க நடக்கிறதுலாம் உண்மையா இல்ல கனவான்னு எனக்கு சொல்லல. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இல்ல சொல்லல, இங்க என்னல நடக்குது? சார் இது எப்படி முன்னாடி வந்துச்சு? காப்பாத்துக்க. உங்களால ஒரு சின்ன பேரட்டை கூட பிடிக்க முடியல, இதுல எங்களால முடியும்னு பேச்சு வேற பேச்சு. பாஸ், அந்த பேரட் 2 பேர் கூட கார்ல தப்பிச்சு போயிடுச்சு. அது யாரு கூட தப்பிச்சு போச்சு? அவங்க யாரு என்ன ஏதுன்னு சீக்கிரம் கண்டுபிடி. அந்த பேரட் செத்து போச்சுன்ற நியூஸை என்கிட்ட சீக்கிரமா சொல்லுங்க, புரிஞ்சுதா? கவ்யாலால், உங்களால அந்த பேரட்டை பிடிக்க முடியாது. ஏன்னா இது ஆர்மி ட்ரைனிங் கேப்டன் பேரட். ஆபத்துல அது தன்னை காப்பாத்திக்கிற மாதிரி அதுக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க. ஏன்னா அது போலீஸ் கிட்ட போய் உன்னை பத்தின எல்லா விவரங்களையும் சொல்லிடும். நீ பண்ண தப்புக்கெல்லாம் உனக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும். அப்புறம் உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது.
ஒரு சின்ன பேரட்டை இந்த அளவுக்கு நம்ப கூடாது மேஜர் சார். எங்க பிளான் எப்பவும் தோத்து போகாது. இந்த நாடு தான் அழிய போகுது. நான் போட்ட பிளான் ரொம்ப சூப்பராவும் மறைமுகமாவும் இருக்கும். அதனால எனக்கே அந்த பிளான் ஞாபகத்துல இருக்காது. எங்க தலைவரை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. 15ஆம் தேதி இந்த நாடு முழுக்க ஒரு பாம்பு வைக்க திட்டம் போட்டிருக்காரு. உண்மையை சொல்லு. உனக்கு எப்படி என்னோட பிளான் தெரிஞ்சதுன்னு சொல்லு. கோஃபியா லாலோட பிளான் ரொம்ப சூப்பராவும் மறைமுகமாவும் இருக்கும். அதனால கோஃபியா லாலுக்கு தன்னோட பிளான் ஞாபகத்துல இருக்காது. ஆனா உனக்கு மட்டும் எப்படி தெரியும்? சொல்லு. யார் எனக்கு தெரியாம என்னோட பிளானை தெரிஞ்சுக்கிட்டது? சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. யார் அதுன்னு சொல்லுங்க. பாஸ், நீங்க தான் இந்த திட்டத்தை எங்க கிட்ட சொன்னீங்க. நானா உங்ககிட்ட சொன்னேன்? சரி, அப்படின்னா சரி, நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஹலோ மேஜர், இப்போ சொன்னதை கேட்டீங்கல்ல? சில நாட்கள்ல நாடு முழுக்க நம்ம பிளான் பண்ண மாதிரி ஒரே நேரத்துல எல்லா இடத்துலயும் பாம் பிளாஸ்ட் ஆக போகுது. ஆனா இந்த விஷயம் மேஜர் சார் உங்களுக்கும் அந்த கேப்டன் பேரட்டுக்கு மட்டும்தான் தெரியும். அதுவும் இல்லாம இப்ப நீங்க எங்களோட பிடியில தான் இருக்கீங்க. அதுவும் இல்லாம அந்த பேரட்டை பிடிச்சிட்டு வர்றதுக்காக என்னோட ஆட்களை அனுப்பி வச்சிருக்கேன் மேஜர் சார். சீக்கிரமாவே அந்த பேரட் பிடிப்பட்டதும் உங்க 2 பேரையும் நான் ஆழமான தூக்கத்துக்கு அனுப்பி வைக்க போறேன் மேஜர். அதுக்கப்புறம் நான் டான்ஸ் ஆடுவேன். நான் மயில் மாதிரி ஆடுவேன். போலீஸ கூப்பிடுங்க, போலீஸ கூப்பிடுங்க, போலீஸ், போலீஸ். சரி சரி, பதறாத. நாங்க உடனே போலீஸ கூப்பிடுறோம். இரு. ஆனா போலீஸ் வந்தா நீ போலீஸ் கிட்ட அப்படி என்ன சொல்லுவ? எங்க கிட்ட சொல்லு. நான் யார்கிட்டயும் எதையும் சொல்ல மாட்டேன். போலீஸ் கிட்ட தான் சொல்லுவேன். போலீஸ கூப்பிடுங்க, போலீஸ். சார், இவ்வளவு ஒரு அழகான கிளியே நீங்க எங்க இருந்து வாங்கிட்டு வந்தீங்க சார்? ஹே மிட்டு, மிட்டு, நீ எப்படி ராஜா இருக்க? எப்படி இருக்க நான் கேக்குறேன். நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். என் உயிருக்கே ஆபத்தான நிலைமையில நான் இருக்கேன். இப்ப வந்து நான் எப்படி இருக்கேன்னு கேக்குறேன். சார், கட்டுப்பட்டு சார், இந்த மிட்டுக்கு என்னாச்சு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க சார். எனக்கு உதவி பண்ணுங்க சார். என்ன இதுகிட்ட இருந்து காப்பாத்துங்க சார். போலீஸ், போலீஸ கூப்பிடுங்க, போலீஸ். யாராவது போலீஸ கூப்பிடுங்க. போலீஸ கூப்பிடுங்க சார். கொத்துறது தாங்க முடியல சார். எங்கெங்கயோ கொத்துது சார். இது வரைக்கும் என்ன வாத்தியார் டீச்சர் கூட இப்படி எல்லாம் அங்கெல்லாம் கொத்துறதுல அடிச்சது இல்ல சார். சார், நீங்க என்ன எப்படியாவது காப்பாத்துங்க சார். சார், ஏன் சார் இப்படி? எப்பப்பா டிங் டாங், முதல்ல போய் மருந்து போடு போ. எங்களுக்கு இந்த பேரட் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி நிறைய இருக்கு. அதுக்கு முன்னாடி நீ முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு. கலக்கிறேன் பார். இங்க பாரு கட்டு, இந்த பட்டு கேட்கிற கேள்வி என்னைக்குமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். சோ கேள்வியை நானே கேட்கிறேன். கிளியே, பட்டுவோட பாசமான கிளியே, போலீஸ கூப்பிடணும்னு நினைக்கிறியே, அதுக்கான காரணம் என்னவோ அதை மட்டும் சொல்லு. நீ ஏதோ ஒரு ரகசியத்தை எங்க கிட்ட இருந்து மறைக்கலான்னு பாக்குற. அது எனக்கு தெரியுது. எங்க எல்லார்கிட்டயும் அதை மறைச்சு கரெக்டா போலீஸ் கிட்ட மட்டும் சொல்லலாம்னு நீ பிளான் பண்ணிட்டு இருக்க. அது என்னன்னு என்கிட்ட மட்டும் சொல்லு. கமான். ரகசியத்தை தெரிஞ்சுக்கலான்னு பாக்குறியா? நீ எதிரி, நீ ஒரு எதிரி. உன்னை விட மாட்டேன். பட்டு யாருக்கு எதிரி இல்ல. போதும், தோர்த்தாத விடு. இதுக்கு மேல கேள்வி கேட்க மாட்டேன் போ. ரொம்ப தூரம் ஓட முடியாது, மூச்சு வாங்குதுப்பா. ஆள விடுப்பா. போலீஸ கூப்பிடுங்க, போலீஸ், போலீஸ கூப்பிடுங்க. ரொம்ப பறந்துட்டீங்க கேப்டன் பேரட். நீங்க 2 பேரும் ஒழுங்கு மரியாதையா அந்த பேரட்டை எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க. இல்லனா காரணமே இல்லாம அந்த பேரட்டோட நீங்களும் அடி வாங்கி பொடி பொடியா செதறி போக போறீங்க. இது நாங்க பொடியாக போறோமா? அப்ப என்ன எங்களை ஆட்டுக்கல்ல வச்சு அரைக்க போறியா? நாங்க இந்த மிட்டுவை உங்ககிட்ட நிச்சயமா தர போறது இல்லை, புரியுதா? ஏய், உங்களுக்கு தேவையான பணத்தை கொடுக்குறோம். அந்த பேரட்டை அனுப்பி வச்சிருங்க. நாங்க தப்பான விஷயத்துக்கும் தப்பான ஆளுங்களுக்கும் என்னைக்கும் துணை போக மாட்டோம். நாங்க சொன்னதை நீங்க கேட்கல. இது உங்களுக்கு நல்லதுக்கு இல்ல. இப்ப அடி வாங்க தயாராகுங்க. ஓ அப்படியா? வாங்க 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 வாங்க. யாருக்கிட்ட? ஏப்பா, ஏ இங்க பா. எந்த ஊரா நீ? போலீஸ், போலீஸ் வாங்க. சார், சார், இவனையும் தூக்கிட்டு போங்க சார்.
பட்டு என்னாச்சு? கைய மூடின்றல கைய மட்டும் விட்டுறாத பட்டு. நீங்க 2 பேரும் என்ன இப்படி இருக்கீங்க? உங்களால பார்த்து கூட நடக்க முடியாதா? ஓ நோ. ஏய் கட்டு, இந்த பட்டுவுக்கு ஏதோ அடி பிடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் பா. புடிக்கல, புடிச்சிருச்சு. பியூட்டிஃபுல். ஹாய் கட்டு பட்டு, நீங்க 2 பேரும் மேல பறந்துகிட்டே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. இப்ப பாருங்க. ப்ரொஃபசர், எதிரிங்க கிட்ட இருந்து தப்பிச்சு நாங்க உங்க கிட்ட வந்தோம். ஆனா உங்க லேப் எதிரிங்க விட ரொம்ப மோசமா இருக்கு. முடியல ப்ரொஃபசர். சாரி ஆனா என்னோட கண்டுபிடிப்பு நண்பர்கள் எதிரிகள்னு எதையுமே பார்க்காது. சரி, என்ன ஆச்சுன்னு முதல்ல என்கிட்ட விவரமா சொல்லுங்க. கேக்குறல்ல, சொல்லுங்க. ப்ரொஃபசர், நாங்க வீட்டுக்கு போற வழியில இந்த கிளி எங்க கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டுச்சு. இது பயத்துல இருந்துச்சு. ரவுடிங்க இந்த கிளியை கொல்றதுக்காக வந்துட்டு இருந்தானுங்க. ஆனா இந்த கிளி போலீஸ் மட்டும் தான் சொல்லுது. எங்க கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்குது. ஒருவேளை நீங்க கேட்டா உங்ககிட்ட தான் சொல்லாமல்ல. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.